ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ரசிகர்களுக்கான படம், செகண்ட் ஹாஃப் வந்து குழந்தைகளுக்கான படம். நல்லா இருக்கு படம் நல்லா இருக்கு. சூப்பர் 100 நாள் ஓடும். சூப்பர் படம் சூப்பராக இருக்கு. படம் ஹாலிவுட் ரேஞ்சில் சூப்பராக இருக்கு. வெற்றி சூப்பர். ஒரே படத்தை தலைவர் பரஞ்சிட்டாங்க. சூப்பராக இருக்குண்ணே. சூப்பராக இருக்கு. நல்லா இருக்கு படம். சூப்பர். அதாவது பிரம்மாண்டம். யாருமே இந்த மாதிரி படம் எடுத்ததே கிடையாது. ஹாலிவுட் படம் சார் இது. இதுதான் திருவிழா மாதிரி. இன்னும் ஒரு 14 நாள் கருமிச்சு 12 இதை விட சிறப்பாக இருக்கும் சார். ஃபர்ஸ்ட் பார்ட் நல்லா இருக்கா, இந்த பார்ட் நல்லா இருக்கானே சார்? எங்கள் வந்து இப்போதைக்கு உடனே யோசிக்க முடியலைங்க சார். இன்னும் ஒரு 5 டைம் பார்த்தா இந்த பதில் சொல்லுவோம் சார். ஆமாம் சார். இப்போ வந்து உண்மைக்கே சார் பிரம்மாண்டத்தை மட்டும் தான் பார்த்தோம். சங்கர் சாருக்கு ராயல் சல்யூட். சூப்பராக பண்ணிருக்காங்க சார். நல்லா இருக்கு. சூப்பராக இருக்கு சார். சார் ஹாலிவுட் படம்னு சொல்கிறாங்க, அதோட இது பெஸ்ட்டு. ஏன்னா இனிமேல் பார்க்குறவங்க வந்து தமிழ் படம் வந்து ஹாலிவுட் தரத்தில் இருக்கான்றத சொல்கிறத விட இந்த படம் ஹாலிவுட் தரத்துக்கு இருக்குன்னு சொல்லலாம். நல்லா பண்ணிருக்காங்க. அப்படியா? அவர் அக்ஷய்குமார் நல்லா பண்ணிருக்காங்க. அப்படியா? எவ்வளோ மார்க்கா கொடுப்ப? 100க்கு 100க்கு எவ்வளோ கொடுப்ப மார்க்? 100 கொடுப்பேன். மிரட்டிட்டார் சங்கர். தலைவரை எப்படி எதிர்பார்த்தோம் அப்படி கேட்டால் நிறையா சஸ்பென்ஸ் இருக்குது. நீங்கள் 3Dயில் பார்த்தா தான் உங்களுக்கு ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். VXFக்கு இது வரைக்கும் அப்படி பார்த்தோம். இப்போ நம்ம தலைவனே அப்படி பார்க்குறப்ப ரொம்ப மிரட்டிட்டாங்க. பேக்ரவுண்ட் ஸ்கோர் பிரிச்சுட்டாருங்க. சான்ஸே இல்லைங்க, பிரிச்சுட்டாரு. ஒரு சீன்லேயே நம்மளை அப்படியே சீட் நுணுக்கி போய் வச்சிருக்காருங்க. கண்டிப்பாங்க படத்தை எல்லாம் தேட்டரில் 3Dயில் பாருங்க. ஃபேமிலியோட பார்க்கலாங்க. ஒரு செகண்ட் அடுத்து ஓடிக்கிட்டே இருக்கு. படம் அருமையாக இருக்குண்ணே. படம் நாங்கள் எதிர்பார்த்த காட்டிலையும் பயங்கரமான கொண்டு இது பண்ணியிருக்காப்புல. யாருமே திருட முடியாத அந்த திருடிக்கு வாழ்த்துக்கள். சங்கர் சாருக்கு ரொம்ப நன்றி சொல்கிறோம். சூப்பருங்க. சூப்பராக இருக்கு. தலைவர் படம் அருமையாக இருக்கு. சூப்பர் படம் நல்லா இருக்குண்ணே. நல்லா இருக்குண்ணே. தரமாக இருக்குது. அப்புறம் காமெடி கடைசி தான் கொண்டு வந்தாங்க. அவ்வளோ நல்லா இருக்கு. கரெக்டாக சாங்னா ஒரு அவ்வளோ சாங் எதுவுமே இல்லை. இடையில வந்து சும்மா அதாவது ஷார்ட்டாக வச்சுருந்தாங்க. கடைசியில் தான் ஒரு ரோபோட் சாங் மட்டும் கடைசி பாடிட்டு அவ்வளோ கரெக்டாக. படம் ரொம்ப சூப்பராக இருக்கு. நல்லா இருந்துச்சுண்ணா. சரியான படம். சூப்பர் படம். கில்லின்னு கிறிஸ்டார். இந்தியாவில் ஒரு அரசர். இந்த மாதிரி ஒரு படத்தை இனிமேல் எடுக்கவே முடியாது. ஒவ்வொரு சீனும் கிளைமேக்ஸ் தாங்க படத்தில். படம் சூப்பராக இருக்குது. நல்லா இருக்கு. சூப்பராக இருக்கு. இங்கிலீஷ் படம் தோத்து போயிடும். அப்படியா? ஆமாம். ஹாலிவுட் ரேஞ்சில் இருக்கு. ஹாலிவுட் ரேஞ்சை விட நல்லா இருக்கு. ரஜினி சார் ஆக்டிங் எப்படி இருக்கு? செகண்ட் ஹாஃப் சூப்பராக இருக்கு. ஏன் முதல்ல நல்லா தானே இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் அதோட எல்லாம் நல்லா தான் இருக்கு. சூப்பர். இதுக்காக என்ன 3Dல பார்க்கறதே ஒரு வித்தியாசமா இருக்கு. ரஜினி இந்த மாதிரி ரெண்டாவது செம்ம சூப்பரா இருக்கு தேவா. ஃபேமிலியோட பார்க்கவே முடியாது. சூப்பர் டெக்னாலஜி எல்லாமே. பறவைகள் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி நல்லா இருக்கணும். ஆமாம் எல்லாமே சொல்லுவாங்க. படம் சூப்பராக இருக்கு. நல்லா கடைசியாக வர்ற சிட்டி அந்த கேரக்டரு யாரும் நடிக்க முடியாது, யாருனாலும் எடுக்கவும் முடியாது. ஆனால் படம் சுமார் தான். ஆனால் சிட்டிங்கிற அந்த கேரக்டர், கடைசி வில்லன கேரக்டரு வெரி சூப்பர். வெரி ஃபஸ்ட் கிளாஸாக எடுத்திருக்காங்க. மெசேஜ் ஒன்று சொல்லியிருக்கிறாங்க. பறவைகளை பாதுகாத்து ரேடியேஷனை குறைங்க அப்படின்னு சொல்லி ஒரு மெசேஜ் சொல்லியிருக்கிறாங்க. அது உண்மையிலே மக்களுக்கு வந்து இனிமேல் தான் புரியும். இனிமேல் தான் அந்த நோய்கள் வர 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 இந்த மக்களுக்கு புரிகிறத ரஜினி வந்து அது என்ன சொல்கிறது படம் மூலமாக சொல்லியிருக்கிறாரு. கடைசியில் அறிவுரையும் சொல்கிறாரு. எல்லாருமே வந்து நல்லா இருக்கணும்னா ரேடியேஷனை குறைச்சி செல்ஃபோன் இதை வந்து தேவைக்கு பயன்படுத்துங்க அப்படின்னு சொல்லிக்கிறாரு. நல்ல கான்செப்டு, நல்ல படம். வாழ்த்துக்கிறேன். படம் சூப்பர் படம் சார். படம் இப்படி படம் இன்னும் 10 வட்டம் பார்க்கணும். படம் சூப்பர்ண்ணே. ஹாலிவுட் ரேஞ்சுண்ணே. படம் சூப்பர் தானே. சூப்பர் படம். படம் சூப்பராக இருக்கு. பயங்கர கிட்டாயிருக்கு. படம் சூப்பராக இருக்கு. படம் சூப்பராக இருக்கு. நல்லா இருக்கு. படம் நல்லா சூப்பராக கரெக்டாக நல்லா இருக்கு. படம் நல்லா Excellent. அக்ஷய்குமார் எப்படி பண்ணிருக்காரு? He has done well, sir. Extremely has done well. And interval தான் வராரு. But he really, clinches everybody's mind. Fantastic. And Rajini is awesome. Rajini fansக்கெல்லாம் இது it will be a big, Diwali. அந்த மாதிரி awesome. 2-3 Rajinis அது. Excellent. படம் சூப்பராக இருக்குண்ணா. சூப்பர் ஹிட். சூப்பர் ஹிட். குடும்பத்தோட பார்க்கலாம். சூப்பர் படம். சூப்பர் செமனே. சூப்பர் படம் சூப்பராக இருக்குது. எது மாதிரியுமா இல்லாத புது மாதிரியாய் படம் சூப்பராக இருக்கு. படம் பயங்கரமாக இருக்கு. சாங்ல எப்படி இருக்கு? பாட்டு ஒரே பாட்டு நல்லா இருக்கு. இந்த படத்தில் என்ன கருத்துன்னா பறவையோட இனங்கள்
இயற்கைக்கு மாற்றாக செயல்படக்கூடாது யாரும். இந்த விஞ்ஞான டெக்னாலஜிலலாம் வந்திருக்குல்ல, இப்பெல்லாம் போகாதீங்க, குறைச்சிங்க. இந்த கவர்மெண்ட் இப்படி ஏற்கனவே பண்ணதுனால தான் இந்த படம் எடுக்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது. இயற்கை மாற எதுவும் செய்யக்கூடாது. இந்த இயற்கையில் எல்லாமே வாழணும். புழு இருக்கணும், பறவை இருக்கணும். இதை போடுங்க முத டிவியில். இதை போடுங்க முத. சூப்பர் தலைவர் இருக்கு படம் தரமா இருக்கு. தக்காளி சோறு படம் சூப்பர். படம் வரணும். ஆமாம் ரஜினிகாந்த் தான் படம். செம மாசு படம். ரஜினிகாந்த் எங்க தலைவர் இந்த மாதிரி நடிச்சிருக்காருன்னா இந்த மாதிரி யாரும் நடிக்க முடியாது. இது யாரால அழிக்க முடியாது. தமிழ் சினிமாவில் ஒரு ஹாலிவுட் படம். படம் சூப்பரா இருக்கு, நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. படம் பயங்கர ரஜினி தான் நடிப்பு. படம் நல்லா இருக்கு சாமி. நல்லா மிரட்டிட்டா அப்படி சூப்பர் செம்மையா இருக்கு. படம் பட்டை கிளப்பி இருக்கு. படம் வேற லெவல் சார். சங்கர் மீண்டும் ஒரு மிரட்டி இருக்காரு. கடல் அலை போகுவதே போக்கு, எங்கள் தலைவர் ரஜினி சொல்வதே வாக்கு. திரையுலக திராவிடமே, எங்கள் உள்ளம் உன் உறைவிடமே, நாங்கள் படிக்கும் கீதை தலைவா உன் கால் தடமே, நாங்கள் பசியார பார்ப்பது உன் படமே, நாங்கள் சந்தோஷமாய் கொண்டாடுவோம் நீ பிறந்த தினமே. கடல் 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 அலை போகுவதே போக்கு, எங்கள் ரஜினி சொல்வதே வாக்கு. இதயத்தை கிழித்து கூட எங்கள் தலைவர் ரஜினியின் அன்பை காட்டுவோம். இமயத்தை தொட்டு கூட எங்கள் தலைவர் ரஜினியின் கொடியை நாட்டுவோம். கடலை கடந்தவனும் இல்லை, எங்கள் ஆண்டவர் ரஜினியை மிஞ்சினவனும் இல்லை. உலகத்தில் உள்ள ஒரே சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். படம் சூப்பர் டூப்பர் ஹிட்டு. மனித கடவுள். எங்க தலைவருக்கு 16 வயசு தான் ஆகுது. எங்க தலைவருக்கு 55 வயசு இல்ல, எங்க தெய்வத்துக்கு 16 வயசு. படம் சூப்பர் சூப்பர் டூப்பர் ஹிட். என்னைக்கும் எங்க தெய்வம் ரஜினி. ஃபேமிலியோட வந்து பாருங்க எல்லாரும். படம் நல்லா இருக்கு, கருத்தா இருக்கு. வந்து பாருங்க, ஃபேமிலியோட பாருங்க. பார்க்கலாம். சூப்பர். தலைவா மிரட்டிட்டீங்க. செம்ம சார் படம் செம சூப்பர். படம் சூப்பர். நல்லா சின்ன பிள்ளைங்க சூப்பர், நல்லா இருக்கு. ஃபேமிலியோட பாக்குற படம் நல்லா சூப்பரா இருக்கு. குழந்தைகளுக்கு அது தரமா இருக்கும். இன்னும் வந்து எத்தனை வருஷம் ஆனாலும் தலைவர் சுட்டியா நடிச்சாலும் பெரியாரா நடிச்சாலும் பயங்கரமா நாங்க ரஜினி வாழ்க, தெய்வ ரஜினி, ஆண்டவர் ரஜினி. படம் சூப்பரா இருந்துச்சு. இந்த படத்தை அடிச்சுக்க எவ்வளவுனாலுமே முடியாது. எந்த நாயினாலும் ட்ரோல் பண்ணுங்க, என்ன பண்ணுங்க. எங்க தலைவன் தாண்டா என்னைக்குமே ஒரே சூப்பர் ஸ்டார். முடிஞ்சதை பண்ணுங்கடா, நீங்க எங்க தலைவன்டா. இந்த படம் வந்து தலைவனுக்கு சிறப்பான படம். இன்னொன்று என்னன்னா, பறவைகளை வந்து நம்ம வந்து எந்த அளவுக்கு நேசிக்கிறோமோ அதை வந்து எடுத்து சொல்ற மாதிரி இருக்குது. இது வந்து மக்களுக்கு ரசிகர்களுக்கு ஹாலிவுட் படத்துக்கு ரஜினி சார் படங்களே இது ஒரு டெக்னீஷியன் நிறைஞ்ச படம். அதே நேரத்தில் இந்த அளவுக்கு எல்லா பேரையும் கவர்றது மாதிரி எந்த நடிகராலையும் நடிக்க முடியாது. எஸ், பழைய அபூர்வ ராகங்களில் நாங்கள் பட்ட சந்தோஷத்தை இப்போ அடைகிறோம். இது வந்து எங்களுக்கு எப்படின்னா 2.0 இல்லை, 2.1. எஸ், இந்த 2.1 தான் அவருக்கு அஸ்திவாரம். அவர் தான் நம்பர் 1. தொடர்ந்து இது போல வீடியோஸ் பார்க்குறதுக்கு கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.